Hello friends, welcome to Powerful Learning. நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் கீழே சேம் டாபிக் ரெயின்ஃபால் ப்ரிடிக்ஷன் யூஸிங் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. டொமைன் பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங்கில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைன் வந்துட்டு மிஷின் லேர்னிங்காக டேட்டா மைனிங்கான்னு கிளியராக இல்லை. பட் எனிஹவ் டேட்டா மைனிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் வரும். இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், க்ளீனிங், ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரும். ஸோ நம்ம இதுக்காக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்போர்ட்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்காகவும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவிலே எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறது சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிற ஓவர்வியூ அண்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் ஒரு ஹெட்செட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சவுண்டு கிளியராக உங்களுக்கு கேட்கும். அகெயின் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இந்த ப்ராஜெக்டோடைய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் நியூபியாக இருந்தீங்கன்னா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்ல, அதுக்காகவும் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டைட்டிலுக்கு கோட் ஜென்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ரெயின்ஃபால் ப்ரிடிக்ஷனுக்கு பார்த்துடலாம். எம்எல் கான்செப்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு கிட்ஹப்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கோடிங் ரிலேட்டடாக போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வேர்ஷன் கண்ட்ரோல்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஃபைல் ஏல நீங்கள் ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணுறீங்க, இன்னொரு டெவலப்பர் வந்துட்டு அதே ஃபைலில் வேறு ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிறது ஃபைல் ஏன்னு வச்சுக்கலாம், அவங்க சிஸ்டமில் இருக்கிறது ஃபைல் பின்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண சேஞ்சஸ் அவங்கக்கிட்ட இருக்காது, அவங்களுடைய சேஞ்சஸ் உங்ககிட்ட இருக்காது. அப்போ இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணணும். அப்போது ஏதாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் நீங்கள் ரிசால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வேர்ஷன் கண்ட்ரோல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் மெயினாக நம்ம கிட்ஹப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு என்னென்னு தெரியலனா ஃபஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான ஃப்ரீ கோர்சஸ் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வீடியோ லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, ப்ரொவைட் பண்ணுவேன். உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு கிட்ஹப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரெபாசிட்டரிஸ் ஃபார் ரெயின்ஃபால் ப்ரிடிக்ஷன். இது அந்த ஆத்தருடைய மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ரெபாசிட்டரியை நீங்கள் கிட்ஹப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃபோர்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்க் பண்ணுற மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதை அவங்களுடைய உங்களுடைய லோக்கலில் இந்த ஆத்தரோடைய ரெபாசிட்ரியோடைய ஒரு காப்பி உங்களுடைய லோக்கலில் உங்களோட சொந்தமாக வந்துடும். உங்களுக்கு நான் ஃபோர்க்குன்னு சொல்கிறது என்னென்னு புரியலினா நோ ப்ராப்ளம். இங்கே ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை வந்துட்டு ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் வந்துட்டு கிட்ஹப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் உங்கள் லேப்டாப் ஒரு பிசியில் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் இந்த ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணி உங்கள் லோக்கலில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி டவுன்லோட் ஜிப்புங்கிறது கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஜிப் ஃபைலாக வரும். அதை நீங்கள் அன்சிப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு கோட் எக்ஸ்ப்ளனேஷன் தெரியணும், இல்லை கோட் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள் ஃபேக்கல்ட்டி ஹெல்ப் பண்ணல, ப்ராஜெக்ட் கைடு உங்களுக்கு அசைன் பண்ணல, அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு எப்படி ஏஐ வச்சு அதை ஹெல்ப் எடுத்துக்கலாங்கிறத நான் நிறைய வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஈவன் டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் வித் கோட் வீடியோலேயே உங்களுக்கு வந்துட்டு எப்படி லேட்டஸ்ட் டைட்டில் ஜென்ரேட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணணும், கோடில் டவுட்னா அதே மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிட்ஹப்பில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் மிஷின் லேர்னிங்க்கு எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல யூஸிங் பைத்தான்னா அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு ஃபைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ரீட்மியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்டோடது கொடுத்துருப்பாங்க. ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜூபிட்டர் நோட் புக் வந்துட்டு கூகுள் கோலாப் மாதிரி இருக்கும். நீங்கள் லோக்கல் பைத்தான் வச்சு ரன் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறனால தான் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கம்பேர் எல்லா கோட் ரெபாசிட்டரிக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா இப்போ சொன்ன மாதிரி கிளியராக சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் தான் சொல்வேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி என்ன மாதிரி ரிக்ரெஷன் என்ன இது யூஸ் பண்ணுறாங்க, அதோடைய லீனியர் ரிக்ரெஷன்னா அதோடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் மூலிமா கொடுத்துருக்காங்க. ஆத்தரோடது இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஒவ்வொரு ரிக்ரெஷனுக்கும் என்ன லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு ரேண்டம் ஃபாரஸ்ட்னால் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். லிங்க்டின் அந்த ஆத்தரோட லிங்க்டின் ஐடி இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கலாம். டெமோவோடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் ப்ரிடிக்ஷன் யூஸிங் மிஷின் லேர்னிங்கானது. இது வேறொரு ஆத்தர் அப்லோட் பண்ணியிருக்கிற கோடு. ஸோ ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணோம், ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கிட்ஹப் பற்றி கொடுத்துக்கிட்டேன். அதோடைய யூஸ் பற்றி என்னங்கிறதும் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்தராக இதோடைய ஓவர்வியூ மட்டும்தான் சொல்ல போகிறேன்.
இதில் உங்களுக்கு டெமோவோட லிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணுன்னா பார்த்துக்கலாம். இதுவும் ஜூபிட்டர் நோட் புக் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாக் மாதிரி இருக்கக்கூடியது தான். பைத்தான் யூஸ் பண்ணி வந்துட்டு என்னெல்லாம் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணி இந்த ரெயின்ஃபால் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாண்டாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டேட்டா ஃப்ரேம் லோட் பண்ணுறதுக்கு, 2D அரே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு உதவும். நம்பை வந்துட்டு அந்த அரேவோடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, லைக் நம்பைலேயே நிறைய பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அரேவை ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேட்ப்ளாட்லிப் ஆர் சீபான், இது வந்துட்டு மெயினாக விஷுவலைசேஷனுக்கு தான். அப்போ மேட்ப்ளாட்லிப்னால் அதிலே இருக்குது உங்களுக்கு ஒரு கிராஃப் வேணுன்னா அது நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் டேட்டா வச்சு. அதே மாதிரி XG பூஸ்ட்டு நிறைய லைப்ரரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பைத்தான் 3 வச்சு இங்கே உங்களுக்கு நீங்கள் ஓவர்வியூ என்னெல்லாம் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு CSV ஃபைலில் வந்துட்டு ரீட் பண்ணுறாங்க டேட்டா செட்டு, அதோடைய அவுட்புட் நீங்கள் இங்கே பார்க்கலாம், தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு வேணுன்னா நீங்கள் அதை என்னங்கிறத படித்து பார்த்துட்டு இதில் இருக்கிற கோடே கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபர்தராக ஃபீச்சர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒருத்தவங்க இந்த ரெயின்ஃபால் ப்ரிடிக்ஷன் யூஸிங் மிஷின் லேர்னிங் டெக்னிக்னு சொல்லி ஒரு டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். ஸோ இது வேணால் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த யூஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்கிறத நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை இதே யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் என்னங்கிறத புரிஞ்சுட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்க்கு எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். எப்பயும் போல் ஒரு டாக்குமெண்டேஷனில் என்னெல்லாம் ஸ்டார்டிங் பேஜில் இருக்கணுமோ அது எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் அண்ட் பேசிக், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ரொப்போஸ்டு சிஸ்டம், நீங்கள் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதோடைய யூஸ் என்ன, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்டேஷனாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இதெல்லாமே கோத்ரூ பண்ணிக்கலாம். சாப்டர் 3, சாப்டர் 4 அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. லைக் ப்ரோஸ், கான்ஸு, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பைத்தான் கோட் அதோடைய யூஸ் என்ன லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்குது. வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெயின்ஃபால் ப்ரிடிக்ஷன். இதில் மொத்தம் 36 பப்ளிக் ரெப்பாசிட்ரி இருக்குது. 36 டிஃப்ரெண்ட் ரெயின்ஃபால் ப்ரிடிக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே இதில் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. நிறைய அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைத்தான் வச்சும் க்ரியேட் பண்ணியிருக்கிறது தான் முக்கால்வாசி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கோ அந்த ரெப்பாசிட்ரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் இருக்கிற மாதிரி தான். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். சப்போஸ் உங்களை பே பண்ண சொன்னாங்கன்னா டோன்ட் பே. இது ஃப்ரீங்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பே பண்ண சொன்னால் பே பண்ணாதீங்க. இதில் உங்களுக்கு எதை வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. பேக் எண்ட்க்கு வந்துட்டு MySQL யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்துட்டு சிம்பிளாக JS யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு போர்ட்டல், ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் யூசர்னு பார்க்கும்போது அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அட்மின்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எப்படி ரன் பண்ணுங்கிறத டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம் சர்வர் யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கெண்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்களா. ஸோ MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இந்த சர்வர் வச்சு இந்த சர்வரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் கிரியேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா பேஸில் வந்துட்டு நீங்கள் என்ன டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி நீங்கள் SQL வந்துட்டு query எழுதணும், அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கும். பட் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கோட் டவுன்லோடுக்கு ஒரு பட்டன் இருக்குது. இது வந்துட்டு ஜிப் ஃபைலாக தான் இருக்கும், அது நீங்கள் அன்சிப் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக தான் இருக்கணும். சப்போஸ் பே பண்ண சொன்னால் டோன்ட் பே, பிகாஸ் இது ஃப்ரீ சோர்ஸ் கோடு தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் ரெப்பாசிட்ரி. மொத்தம் 25 பப்ளிக் ரெப்பாசிட்ரி இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்லே இந்த ரெப்பாசிட்ரினா என்ன, கிட்ஹப்னா என்ன, எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணோம், அதோடைய யூஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு ரிப்பீட் பண்ணல. இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க மெஜாரிட்டியாங்கிறத பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, பைத்தான், பேக்கெண்டில் MySQL யூஸ் பண்ணிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுல டவுட்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் கைடு கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காமிச்சா இந்த ஃப்ரீ ப்ராஜெக்ட் கோட் கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி மோர்னு ஆப்ஷன் வரும், அதில் லிங்க் டு அப்ளைல கொடுத்துருப்பேன்.